இதோ இந்த மாதிரி ஆணும் பெண்ணும் வசியம் தெரியுதுங்களா ஐயா? தெரியுது. இந்த ஆணும் பெண்ணும் வசியம். இந்த ஆணும் பெண்ணுக்கு வசியம் பண்ணணும்னா ஒரு பேய் பிசாசி லைனு யாவல் இந்த மாதிரி இருக்குது இல்லையே, பேய் பிசாசி அந்த மாதிரி பிடிச்சிறவங்களுக்கு அந்த மாதிரி அந்த யாவல் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்குதே. சினிமாலே பார்த்தீங்கன்னா ஒரு சில நடிகர்கள் வந்து அவங்க கணவன் மனைவியாக இருப்பாங்க, 2 குழந்தைங்க இருக்கும். இப்போ அவங்களே பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிடுறாங்க. இப்போ வந்து இங்கே இந்த சோழியெல்லாம் வச்சு பார்க்குறீங்க இல்லையா, இதன் மூலமாக ஒருத்தருடைய தலையெழுத்தே பார்க்கலாமா? முன் ஜென்மத்தில் எப்படி இருந்தார், எதிர்காலத்தில் நீ எப்படி இருக்க போகிறாரு, இந்த சோலை போட்டு அவங்க கட்டத்தில் அவங்களோட பேரும் உடல் ரீதியாக என்ன நோய் இருக்குது, அவர் இதுக்கு எவ்வளோ வருஷம் வரைக்கும் வாழ்வாருங்கிற வரைக்கும் நீங்கள் நாடி பார்த்து சொல்லுவீங்க. எவ்வளோ வருஷம் வாழுவாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து இந்த சுடுகாட்டிலலாம் உட்காந்து இந்த மண்டை ஊடெல்லாம் வச்சு ஒரு பூஜை பண்ணுறாங்க சொல்லுவாங்க, பூஜையெல்லாம் பண்ணி இந்த மாதிரி சக்கரங்கள் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி சக்கரங்கள் அவங்கவுங்க பேரில் தயார் பண்ணி அவங்கவுங்க இதில் ஆன்மீக அன்பர்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஜோதிடர் ஐயாவை தான் பார்க்க வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா சென்னை திருவேற்காடில் அமைஞ்சிருக்கு, சன்னதி தெரு அருகிலே. ஐயா வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம், மாந்திரிக ஸ்பெஷலிஸ்ட்டு, வாஸ்து, திருமண பொருத்தம், ஜாதக பொருத்தம் எல்லாமே நீங்கள் பார்க்குறதா சொல்கிறாங்க. இன்றைக்கி ஐயாவை தான் பார்க்க வந்திருக்கோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, மக்களுக்கு உங்களை பற்றி ஒரு சின்ன அறிவு கொடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க, உங்களுடைய பிரதான தொழில் என்ன, ஜோதிடம் எப்படி இங்கே பார்க்கப்படுது, மக்களுடைய குறைகள் எப்படி இங்கே தீர்க்கப்படுது, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் ஐயா. வணக்கம் ஐயா, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தாத்தா முத்தாத்தா காலத்திலிருந்து பரம்பரையாக நம்ம இந்த தொழில் வந்துக்கிட்டு இருக்கு. வீட்டு சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம், ஜோதிஷ்ய சாஸ்திரம், வைத்திய சாஸ்திரம் நம்ம பரம்பரையாக பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். கைரேகை பார்த்து, முகம் பார்த்து, ஃபேஸ் ரீடிங், முகலட்சணம் பார்த்து, சோலை போட்டு, முத்து போட்டு என்ன ப்ராப்ளம் இருக்குதா வீட்டுக்கு, குடும்பத்துக்கு, தொழிலுக்கு பரம்பரையாக நாங்கள் ரீதியாக சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கோம். இப்போ வந்து இங்கே இந்த சோழியெல்லாம் வச்சு பார்க்குறீங்க இல்லையா, இதன் மூலமாக ஒருத்தருடைய தலையெழுத்தே பார்க்கலாமா? முன் ஜென்மத்தில் எப்படி இருந்தார், எதிர்காலத்தில் நீ எப்படி இருக்க போகிறாரு, அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அவங்க வாழ்க்கையில எப்படி உயர்ந்த இடத்துக்கு போறாங்க, தொழில் ரீதியா இல்லை பணக்காரங்களா, ஏழைகளா இருந்து பணக்காரங்களா எப்படி ஆவாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி தலையெழுத்துவங்க, இங்க வந்து எப்படி அதை மாற்ற முடியுமா? ஸோ இந்த மாதிரி சோலை இருக்குதையா, இந்த சோலை போட்டு அவங்க கட்டத்தில் அவங்களோட பேரும், அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அவங்களோட வயசு, அவங்களோட பேரு, டேட் ஆஃப் பர்த்து அவங்க எல்லாம் வச்சு அவங்க குலதெய்வம் இப்போது தாத்தா முத்தாத்தா காலத்திலேருந்து பரம்பரையாக அவங்களோட குலதெய்வம் இருக்கும். அவங்களோட குலதெய்வங்கூட நினச்சி நம்ம வேண்டிக்கிட்டு இப்படி போடணும். இப்படி போட்டாங்கன்னா அது எத்தனை கட்டம் விழுந்துதா பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கூட அவங்களோட பவிஷ்யத்து வாணி, அவங்களுக்கு எப்படி இருக்குது டைமு, எதிர்காலம், ஃபியூச்சர், கடன் பிரச்சனை, வியாபார விஷயம், குடும்ப சாந்தி, மனுஷாந்தி, கணவன் மனைவி பிரச்சனை, பசங்க சொல்கிற பேச்சு கேட்கறது இல்லாமல் எந்த மாதிரி இது இருந்தாலும் அவங்களுக்கு அந்த மாதிரி பவிஷ்யத்தில் மாற்றம் கிடைக்கும். ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த நாடி பார்த்து அதையும் சொல்லலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஒருத்தருக்கு என்ன மாதிரியான நோய்கள் இருக்குது, உடல் ரீதியாக என்ன நோய் இருக்குது, அவர் இதுக்கு எவ்வளோ வருஷம் வரைக்கும் வாழ்வாருங்கிற வரைக்கும் நீங்கள் நாடி பார்த்து சொல்லுவீங்க. எவ்வளோ வருஷம் வாழ்வாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க நாடியை பிடிச்சி ஒரு பேஷண்ட், ஒரு கஸ்டமர் இருக்கிறாங்கன்னா அவங்க நாடியை பிடிச்சி அவங்க என்ன ப்ராப்ளம் இருக்குது, என்ன நோய் இருக்குது நாடியில் பார்த்தா சொல்லலாம். இத்தனை நாள் இவங்க உயிரோடு இருக்க முடியும், இத்தனை நாள் இவரோடு இருக்க முடியாதுன்னு சொல்லி அது நம்மளால சொல்ல முடியாது. அது தெய்வ செயல். அது தெய்வ செயல். இப்போ அவருக்கு என்ன நோய் இருக்குன்னு நாடியிலே தெரிஞ்சிருங்களா? நாடியிலே தெரியும். இப்போ அவருக்கு எதனா ஒரு பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் மூலமாக மருந்துகள் கொடுப்பீங்க. இப்போ இந்த பில்லி சூனியம் ஏவல் பற்றியெல்லாம் சொன்னீங்க, இதெல்லாம் வந்து இங்கே எடுக்கப்படும் அப்படின்னு. இப்போ இதெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, ஒருத்தருக்கு வைக்கிறாங்க, அவங்க வந்து அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் வைக்கிறாங்க.
அது எதனால வைக்கிறாங்க? அதோட தாக்கம் எப்படி இருக்கும்? ஒருத்தவங்களுக்கு வச்சாங்கன்னா அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க? இப்போது பில்லி சூன்யம், யாவல் சூன்யம்னாக்கா நம்மளுக்கு மனுஷாந்தி, நிம்மதி, ஆறுதல் இருக்கக்கூடாது, நினச்சது நடக்கக்கூடாது, நம்ம ஒரு ஆரோக்கியமாக இருக்கக்கூடாது, ஒரு நொடி ஒரு நேரம் காலம் செல்வாக்கோட நம்பிக்கையோட மனுஷாந்தியோட நிம்மதியாக இருந்தால் அந்த வீட்டில் நிம்மதியாக வாழக்கூடாது, சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நைட்டில் ஒரு பொம்மை செஞ்சு, ஒரு குட்டி பொம்மை, புரியுதையா? இந்த சைத்தான்ன்றது நம்ம மனிதனோட சத்து போவாங்க இல்லையா, அது ஆவி தான் ஒரு சைத்தான். பில்லி சூன்யம், குட்டி சைத்தான், யாவல் அன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஆவிதான் பிடிச்சி ஒரு குட்டி சைத்தான் மாதிரி, பேய் மாதிரி. அந்த யாவல் சொல்லுவாங்க இல்லையா, சவுண்டு டப 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 சவுண்டு வரும் அந்த சூன்யம் யாவல்ல. புரியுதா? இந்த பேய்ன்றது கடவுள் இருக்கிற இடத்துல பேய் வராது. பேய் இல்லாத டைமில் கடவுளை வரும். கடவுளை வர டைமில் பேய் வராது. மறுபடி அது நக்கிடும். அது கடவுள் போன பிற்பாடு மறுபடி அந்த ஆத்மா வந்து அந்த பாப்பா விஷயத்தில் அந்த பேய் பிடிச்சவங்க இதில் வந்துடும், தொந்தரவு கொடுக்கும். ஒரு நேரம் இருக்கிற மாதிரி ஒரு நேரம் இருக்காது, சாப்பிட முடியாது, எப்போ பார்த்தாலும் யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நைட்டில் கூட தூக்கத்தில் கூட எதோ யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களே ஒருத்தராக பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நேரம் இருக்கிற மாதிரி ஒரு நேரம் இருக்காது. சாப்பிட்றது, செய்யறது, தொழில் பண்ணுறது, வேலை விஷயமா எந்த விஷயமா இல்லாமல் நம்மளோட நல்லபடியாக பேச முடியாமல் நம்ம எப்படி ஆக்டிவாக பேசுகிறோமோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு இடத்துல உட்காந்துட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நெகட்டிவாகவே யோசிப்பாங்க. இப்போ வந்து இந்த சுடுகாட்டிலலாம் உட்காந்து இந்த மண்டபோடெல்லாம் வச்சு ஒரு பூஜை பண்ணுறாங்கலாம் சொல்லுவாங்க. பூஜையெல்லாம் பண்ணி ஒருத்தவங்க குடும்பத்தையே நாசமாக்கணும், ஒருத்தவங்களை பிரிக்கணும். இப்போ ஒருத்தன் நல்லா சம்பாதிச்சுட்டு இருப்பான், அவனுக்கு வந்து இந்த கால் கை வழங்காமல் போகணும், இந்த மாதிரிலாம் சொல்லி பண்ணி ஒரு பூஜையெல்லாம் செய்வாங்க. இப்போ ஒருத்தவங்க வீட்டில் குலதெய்வ அனுகிரகம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த பாதிப்பு வருமா? இல்லை அவங்க குலதெய்வத்தை முதல்ல நிறுத்திட்டு தான் அதெல்லாம் பண்ணுவாங்கல்ல? ஆமாம், குலதெய்வன்றது முதல்ல தாத்தா முத்தாத்தா காலத்திலேருந்து வர்றதுனால அந்த குலதெய்வம் என்னான்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல குலதெய்வம் என்ன தெரிஞ்சுக்கிட்டா அந்த குலதெய்வத்துக்கு நம்ம பூஜை பண்ணால் அது சரியாகும். புரியுதையா? இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போது இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பொம்மை வச்சு சுடுகாட்டில் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது குடும்பம் முன்னேற்றம் வராமல், எது செஞ்சாலும் கைகூடு வராமல், செல்வாக்கு, மணி, கடன் தொந்தரை, இந்த வரவேண்டு பணம் தொந்தரை, இந்த நெகட்டிவாக ரியல் எஸ்டேட் ஃபைனான்ஸில் இந்த மாதிரி ரொம்ப நஷ்டமானவங்க, இந்த மாதிரி கடன் பிரச்சனை தொந்தரனால இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது, அவங்க லாஸ் ஆகிடணும், நம்மள நடு தெருவில் நிற்கணும், நம்மளோட அடிமையாக இருக்கணும், நம்மளோட மேலே வந்துச்சுன்னா நம்மளோட நீ டாப் லெவலில் இருந்தால் நீ நம்ம சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேன். நம்மளோட நீ அடிமையாக இருந்ததா என்னோட பின்னாடி சுற்றுவே நீ. அந்த மாதிரி கூட சில பேர் நம்மளுக்கு பின்னாடி தான் இருக்கணும், நம்மளுக்கு முன்னாடி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆப்போசிட் பார்ட்டிங்களுக்கு செத்ருவு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க அடிமையாக இருக்கணும்னு சொல்லி கூட செய்யலாம். சினிமாலே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில நடிகர்கள் வந்து அவங்க கணவன் மனைவியாக இருப்பாங்க, 2 குழந்தைங்க இருக்கும். இப்போ அவங்களே பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிடுறாங்க. எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு பிரிஞ்சுட்டாங்க. இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் அந்த மாதிரி பிரிஞ்சுட்டாங்க. இப்போ அவங்க குடும்பத்துக்கும் இந்த மாதிரி ஏதாவது செய்வினைகள், மாந்திரிக விஷயமா ஏதாவது செஞ்சு தான் இந்த ஒரு கர்மான்றது விதி. ஆணோ பெண்ணோ, புரியுதையா, வாழ்கிட்டு இருக்கும்போது 100 வருஷம் சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி நம்ம அச்சந்தா பண்ணி பண்ணுறோம். அந்த மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஈகோ, ஒரு பிடிவாதம், ஒரு லைனும், இந்த மாதிரி நான் என்னோட சொந்த மூலியமாக என்னோட சொந்த வாழியாக நான் வாழ்வேன், நீ சொல்கிறது எனக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு அசால்ட்டுமாக சாத்தியமாக இருக்கும். இப்போ நான் காலைல நான் சம்பாதிக்கிறேன், உன்னோட நான் எனக்கு தேவையில்லை, நான் உங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்து கூட நான் சந்தோஷமாக வாழ்வேன், எனக்கு அந்த திறமை இருக்குது, வேலை செய்கிறேன், நான் அந்த அளவுக்கு வாழ்ந்துக்கிட்டு போகிறேன்னு சொல்லி அந்த கர்மா அவங்களோட விதி இருந்துச்சுன்னா அது தானாகவே நடக்கும். ஏன்னா இப்போ 25 வருஷமாக ஒரு பெண்ணோட வாழ்ந்துட்டு 2 குழந்தைங்களெல்லாம் பெற்றுட்டு அந்த குழந்தைங்க இப்போ கல்யாணம் பண்ணுற லெவலுக்கு கல்யாணம் பண்ணுற வயசில் வந்து இப்போ பிரிஞ்சு போகிறாங்கன்னா அவங்களோட விதி ஆட்டம். புரியுதையா? அந்த மாதிரி லைனு பண்ணிக்கிட்டு போகுது. ஒரு நேரம் இருக்கிற மாதிரி ஒரு நேரம் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட அவங்கவுங்க விதி போராட்டம், அவங்கவுங்க கடை கல்யாண கட்டை அதெல்லாமே போட்டி அந்த மாதிரி செஞ்சாதான் அவங்களுக்கு தடங்கள் லைன் ஆகும். அவங்க மறுபடியும் ஒற்றுமையாக இருப்பாங்க.
இப்போ அவங்க கர்ம வினைகள் பொறுத்து தான் அவங்க வாழ்க்கையும் அமையும். இதை நீங்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்லிடுவீங்களா? இது இப்படி இருக்குது, இது பரிகாரங்கள் மூலமாக சரி பண்ணிக்கலாம், இந்த மாதிரி செய்யலாம், இந்த மாதிரி பண்ணலாமான்னு சில பேருக்கு எல்லாருக்குமே சொல்லுவேன். அவங்களோட இருப்பு இருந்தால் பண்ணிக்கலாம், அவங்களோட இருப்பு இல்லைன்னா அவங்களோட நம்ம இஷ்டம் சுவாமின்னு சொன்னால் அவங்கள அப்படியே விட்டுறலாம். நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ ஒரு சில மக்கள் வந்து வீட்டில் வந்து ஒரு நிம்மதியே இருக்காது. ஆமாம், வீட்டில் இருந்தால் ஏதாவது சண்டை சச்சரவு வந்துகிட்டே இருக்கும், ஒரு நெகட்டிவாகவே யோசிப்பாங்க, ஒரு நிம்மதி இருக்காது. வேலைக்கு போனால் எப்படா வீட்டுக்கு போய் தூங்கலாம், ஏதாவது ரிலாக்ஸ் பண்ணலாம், நிம்மதியாக இருக்கலாம்னு வருவாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்து நிம்மதி இல்லாமல் வெளியே போயிடுறாங்க. வெளியே போனால் நல்லா இருக்கும், வீட்டுக்கு வந்தால் ஒரு மாதிரி இருப்பாங்க. அப்போ வீட்டில் ஏதாவது துஷ்ட சக்திகள் தீய சக்தி நடமாட்டம் இருக்குது, அது இருந்ததுனால அந்த மாதிரி ஏதாவது பாதிப்புகள் கொடுக்குமா? அந்த மாதிரி ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு 2 பசங்க குடும்பம்ன்றது இருக்கும். அந்த குடும்பத்தில் சில விஷயத்தில் மனுஷாந்தி நிம்மதி இல்லாமல் இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கும். ஒரு பசங்களேருந்து கூட ஒருத்தர் சொல்கிற பேச்சு கேட்பா, ஒருத்தர் சொல்கிற பேச்சு கேட்காம இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது கூட அந்த குடும்பம்ல மனுஷாந்தி நிம்மதி ஆறுதல் இருக்காம அந்த வீட்டுக்கு பிடிச்ச சூன்யம் சனி முன்னாடியா வேலை முன்னாடியா சொன்னாலும் சனி தான் முன்னாடி வருது தவிர வேலை முன்னாடி வரமாட்டேங்குது. ஒரு நேரம் இருக்கிற மாதிரி ஒரு நேரம் இல்லை. அப்போது வெளியில் போனால் கொஞ்சம் நேரம் பிரசாந்தமாக இருப்பான்னு சொல்லி அந்த மாதிரி யோசிப்பாங்க. அந்த வீடு மூலியமாக, வாஸ்து மூலியமாக, குடும்பம் மூலியமாக, மனுஷாந்தி மூலியமாக கூட கொஞ்சம் தடங்கள் இருக்குமையா. அந்த தடங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு ஒரு ஐயர்னு கொண்டு வந்து, இல்லை ஒரு நம்மள மாதிரி சாமியார்னு கொண்டு வந்து இந்த மாதிரி பூஜா ஹோமம் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டா அதில் கூட அவங்களுக்கு சாந்தி அடையும். இப்போ இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும், அதுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் காரணமாக இருக்குமா? கணவன் மனைவி பிரச்சனை கூட இந்த மாதிரி காரணம் இருக்குது. அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு 2 பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு குடும்பங்களும் அந்த மாதிரி நிம்மதி இல்லாத போய்கிட்டு இருக்குதுன்னா அந்த மாதிரி அவங்களுக்கு செஞ்சு பார்த்து அந்த மாதிரி குடும்பத்துக்கு மனுஷாந்தி நிம்மதி ஆறுதலை மாதிரி அவங்க வீட்டுக்கு ஒரு பந்தனம் மாதிரி சக்கரம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களோட பேரு, அவங்களோட வயசு, அவங்களோட டேட் ஆஃப் பர்த் லைனில் அந்த மாதிரி செஞ்சு அந்த மாதிரி பந்தனம் கட்டு பண்ணி அந்த மாதிரி மறுபடியும் யார் எது செஞ்சாலும் அவங்களுக்கு தடுங்கல் ஆகக்கூடாது. இந்த மாதிரி சக்கரங்கள் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி சக்கரங்கள் அவங்கவுங்க பேரில் தயார் பண்ணி அவங்கவுங்க இதில் அவங்கவுங்க வீட்டுக்கு குடும்ப சாந்தி, மனுஷாந்தி, ஆரோக்கிய சாந்தி, லக்ஷ்மி கட்டாட்சணம், மறுபடியும் யார் எது செஞ்சாலும் அந்த மாதிரி படக்கூடாமல் நினச்ச காரியம் நடக்கிற மாதிரி லக்ஷ்மி கட்டாட்சணம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி செஞ்சு அவங்க வீட்டில் வச்சு அவங்களுக்கு மறுபடியும் 70 வருஷத்து வரைக்கும் நரதப்பா, நரசூப்பு, எதிர்வாசம், வனப்பலிக்கடி, ஜனப்பலிக்கடி, சஞ்சீவ பலிக்கடி, எதிர் பலிக்கடி எதுவுமே ஆகாத அளவுக்கு அந்த மாதிரி செஞ்சு அந்த மாதிரி கட்டு போட்டு அக்ஷந்தலும் அர்ச்சனை போடுவாங்க இல்லையா, அச்சந்தலும் வீட்டு வாசுபடி கட்டி குடும்பத்தில் மனுஷாந்தி நிம்மதி இருக்கிற மாதிரி அம்பால பொருள் கூட யார் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அந்த மாதிரி அம்பால பொருள் ஒரு டாலரை வந்து அவங்க மணி பர்ஸில் வச்சுக்கிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு எந்த காரியம் இருந்தாலும் சக்ஸஸ் ஆகும். லக்ஷ்மி கட்டாட்சணம் கைகூடி வரும், மனுஷாந்தி நிம்மதி கிடைக்கும் ஐயான்னு குருசாச்சா சொன்னேன். இது என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணும்? கணவன் மனைவிக்குள்ள ஒரு வசியத்தை உண்டாக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு வசியம் உண்டாக்கும். ஒரு குடும்பంలో லாப நஷ்டங்கள், ஒரு கோர்ட்டு ಎಂದು, ஒரு மனுஷாந்தி ಎಂದು, ஒரு காதல் பிரிக்கிற ಎಂದು, புரியுதா, அந்த கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிற ಎಂದು, அது எது செஞ்சாலும் எல்லாமே குடும்பத்துக்கு, வீட்டுக்கு, வாஸ்துக்கு எல்லாத்தையும் செட்டில் ஆகிடும். இப்போ வசிய பொருட்களும் வச்சுருக்கீங்களா ஐயா இங்கே? வசியம் வசியமும் இங்கே வேலை செய்வீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. இதோ இந்த மாதிரி ஆணோ பெண்ணோ வசியம் தெரியுதுங்களா ஐயா? தெரியுது. இந்த ஆணோ பெண்ணோ வசியம். இந்த ஆணோ பெண்ணுக்கு வசியம் பண்ணணும்னா அவங்களோட பேரு, இவங்களோட பேரு, இவங்களோட ஃபோட்டோ, அவங்களோட ஃபோட்டோ வச்சு அவங்களுக்கு எப்படி இருக்குதா சூழ்நிலையில் குடும்பத்தில் வாழ்க்கிறது ஒரே வாழ்க்கை. நம்ம அவங்களுக்கு கூட வாழணும்னு சொல்லி ஒரு மனிதனுக்கு, ஆணுக்கு, பெண்ணுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், புரியுதுங்களா? அந்த எண்ணத்தோடு நம்ம எது செஞ்சாலும் அந்த கட்டாயமாக அந்த செஞ்சு அவங்களுக்கு 2 பேர் வருஷம் இருக்கிற மாதிரி, பெண்ணுக்கு ஆணும், ஆணுக்கு பெண்ணும் வருஷம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி செய்யணும். அந்த மாதிரி செஞ்சால் ஒரு 3 நாள், ஒரு 5 நாளுக்குள்ளே வருஷத்தில் லைன் ஆகிடும். ஒருத்தர் வீட்டில் இருக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. வீட்டோட வாஸ்து சரியில்லைனா கூட அந்த மாதிரி எண்ணங்கள் வருங்களா? வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவுகள் வருங்களா? வீட்டோட வாஸ்து சரியில்லை, வீட்டு வாஸ்து சரியில்லைன்னா நம்ம இருக்கிறதே வாடகை வீடு, இருக்கிறதே வாடகை வீடு. முக்கோட்டி ரோட்டான தெரியுமா? 3 ரோடு கலந்து வரும். அந்த 3 ரோடு கலந்து வரும்போது அந்த வீட்டு எதிர் இருந்த வீடு அந்த மாதிரி நினைக்கலாம். அந்த மாதிரி முக்கோட்டு ரோட்டாண்ட வீடு வச்சுக்கிட்டு வாசகால் நேராக இருக்கணும். இந்த கேட்டு நேராக இருந்ததுன்னா அடிக்கடி அடிப்படுது இருக்கும். ஆணுக்கு பெண்ணுக்கு ஒரு அடி மாதிரி இருக்கும். ஒரு சூன்யல், குடும்பம், மனுஷாந்தி நிம்மதி இருக்காது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த தாமரை வேலையில் தண்ணி ஊற்றுற மாதிரி ஆகுது.
மனுஷாந்தி இல்லை. 5 ரூபா வந்துச்சுன்னா 20 ரூபா செலவாகிக்கிட்டு போகுது, வருது போகுது, நிற்கிறது இல்லை, மனுஷாந்தி இல்லை. ஒன்று போனால் ஒன்று பிரச்சனை, ஆரோக்கியத்திலோ குடும்பங்களோ மனுஷாந்திலோ கணவன் மனவளோ எந்த விஷயம் எடுத்தாலும் அது அடிக்கடி சண்டை வர்றது, பசங்களை எந்தோ எல்லாமே அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி கூட தோஷங்கள் கூட இருக்கும். அந்த மாதிரி தோஷங்கள் இருக்கும்போது அது எல்லாமே நிவர்த்தனை செஞ்சு இருந்தால் அந்த வீட்டில் நல்லபடியாக இருக்குங்க. நீங்கள் வாஸ்து பார்க்குறீங்க இல்லையா? ஆமாம். இப்போ ஒரு இடத்த போய் பார்க்குறீங்க, ஒரு அரை கிரவுண்டில் எப்படிப்பட்ட வீடு கட்டலாம், இல்லை வீடோ இல்லை தொழில் செய்கிற இடமோ வாஸ்து பார்த்து கட்டுறாங்க. சில நேரங்களில் லாபம் கொடுக்கும், சில நேரங்களில் பெரிய நஷ்டத்தை கொடுக்கலாம். வீடாக இருந்தால் இந்த மாதிரி சண்டை சச்சரவுகள், அவங்க ரொம்ப கீழே தான் இருப்பாங்க, மேலே போக முடியாது. ஸோ இந்த மாதிரியான வாஸ்து பிரச்சனைகளையும் நீங்கள் தீர்த்து வைக்கிறீங்களா? கண்டிப்பாயா. இப்போ உங்கள் வீடு கட்டுறது கூட வாஸ்து பார்த்து தான், ஐயர்னு வச்சு தான், ஹோமம் பண்ணிதா, பூஜை பண்ணிதா, கணபதி ஹோமம் இந்த மாதிரி சத்யநாராயண விரதம் அந்த மாதிரி சொல்லி எல்லாமே செய்வாங்க, எல்லாமே இருப்பாங்க. ஆனால் எல்லாமே செஞ்சாலும் இருந்தாலும் ஒரு கொஞ்ச நாள் கழித்து செஞ்சதுக்கப்புறமா அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து மனுஷாந்தி இல்லாமல், நிம்மதி இல்லாமல், ஆரோக்கியத்தில் கூட உடம்புல கூட சரியில்லாமல், லட்சுமி கட்டாட்சணம் கூட தன்னால் வந்து தன்னால் போகிற மாதிரி நிற்கிறது இல்லாமல் அந்த மாதிரி கூட சில விஷயத்தில் போய்கிட்டு இருக்கலாம். வியாபாரம் பிஸ்னஸில் கூட லாப நஷ்டங்கள் கூட ஆகலாம். அந்த மாதிரி ஒன்று போனால் ரெண்டு படி ஏறினா 4 படி கீழே இறங்குறீங்க. அந்த மாதிரி இருக்குதே, நம்ம வீடு கட்டுறதுல இருந்தால், இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து தான் இந்த மாதிரி இருக்குதேன்னு அவங்க மனசுக்குள்ளே ஒரு உத்தாயமாக நினைப்பாங்க. இந்த வந்ததுலேருந்து வீட்டுக்கு இதுக்கு முன்னாடி வாடகை வீட்டில் இருந்தாலும் நல்லபடியாக இருந்தோம், வீடு வாசல் கட்டிக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இந்த மாதிரி இல்லையே, நிம்மதியிலேயே, மனுஷாந்திலேயே அடிக்கடி புருஷனு பொண்டாட்டிக்கு கணவன் மனைவிக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அடிக்கடி சண்டை குடிச்சிக்கிட்டே இருக்கிறது, லைன் பண்ணுறது, எது செஞ்சாலும் ஒரு சந்தோஷம் இல்லையேன்னு கடனில் கூட லாபம் நஷ்டம் வந்தாச்சு. இந்த பிஸ்னஸில் கூட எது செஞ்சாலும் ரியல் எஸ்டேட் ஃபைனான்ஸில் கூட பெங்கடி வச்சுக்கோன்னு டல்லாகி போச்சு. அந்த மாதிரி அதில் கூட சில நஷ்டங்கள் எல்லாம் வரும். அது விதி. அது அடிக்கடி திஷ்டி சூன்யல், சத்ரு தோஷம், குடும்ப சாந்தி, மனுஷாந்தி, நம்ம மேலே பார்த்து பரவப்படுறது, நம்மளை எது செஞ்சாலும் கை கூட வராமல் சத்ருவில் கூட அந்த மாதிரி இருக்குமே. அதனால தான் அந்த தோஷம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஸ்தான பலம், ஒரு பேய் பிசாசி லைனு யாவல் இந்த மாதிரி இருக்குது இல்லையே, பேய் பிசாசி அந்த மாதிரி பிடிச்சிறவங்களுக்கு அந்த மாதிரி அந்த யாவல் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்குதே, கபகபா டபடப்பா டப்படப்பான்னு சவுண்டு வரும், ஒரு லைனில் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் ஒரு மனுஷாந்தி இல்லாமல் உங்களுக்கு மறுபடி இன்னும் வந்து ஒரு சக்தி பிடிச்சி அது அப்பப்போ பேய் இருக்கும்போதோ கடவுளை கிட்ட வரும்போது அந்த பேய் வராது, அது தாங்கிக்கிட்டு இருக்கும். மறுபடி இது போனதுக்கப்புறமா மறுபடி கிட்ட 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 காது கிட்டே வந்து பேசும். காது கிட்ட கிட்ட டப்ப 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 சொல்லிக்கிட்டு அது பேசிக்கிட்டே இருக்கும். ஒரு ஆளு கிட்ட வந்து நம்ம மனுஷன் ரூபத்திலோனே ஒரு உறவு மாதிரி வந்து காது கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கும். இதையா அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு நேரம் இருக்கிற மாதிரி இது பிடிச்சாங்கன்னா ஒரு 5 மாதம் 4 மாதம் 6 மாதம் விடாது. போய்கிட்டு இருக்கிற மாதிரி போகும், மறுபடி வரும், போய்கிட்டு இருக்கிற மாதிரி போகும், மறுபடி வரும். அந்த மாதிரி சூழ்நிலையில் லைனை பண்ணி இதெல்லாம் பிடிச்சி அதெல்லாம் சங்கியம் செஞ்சு பூஜை செஞ்சு இதெல்லாம் பிடிச்சி பந்தோபஸ்து பண்ணி ஆற்றுல போடணும். எவ்வளோ நாட்களில் இதுக்கு தீர்வு கிடைக்கும்? ஒரு 9 நாள், 3 நாள், 7 நாள். இப்போ சில பேர் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை இல்லாததுக்கு ஆண்மை குறைவு காரணம்னு சொல்கிறாங்க இல்லையா? இங்கே வந்து அதுக்கான தீர்வு கிடைக்குமா? கண்டிப்பாக செஞ்சு தரீங்களா? சில பேருக்கு கல்யாணம் ஆகி ஒரு 2-3 வருஷம் 4-5 வருஷம் ஆயிருக்கும். கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியம் நிற்கல, 1-2 வாட்டி தள்ளி போகுது, 1-2 வாட்டி தள்ளி போகுது, குழந்தை பாக்கியம் நிற்கல, எங்கே பார்த்தாலும் நிற்கவே இல்லை. மறுபடியும் அவங்க 2 பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் 2 பேர் டெஸ்ட் பண்ணுவாங்க. 2 பேருக்கு டெஸ்ட் பண்ணி என்ன ப்ராப்ளம்னு சொல்லி நினைப்பாங்க. அது அவங்க நாடியை பிடிச்சி பார்த்த உடனே அவங்க பெண்களுக்கு மாதவிடாய பிரச்சனைகள், மாதம் வீட்டுக்கு தூரம் கரெக்டாக வராது. சில பேருக்கு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி வரும். 5 நாளுக்கு ஊற்றிப்பாங்க. இல்லை சில பேருக்கு ரத்தம் கம்மியாக இருக்கிறதுனால 3 நாளே நின்றுடும். இந்த வீட்டுக்கு தூரம் வர்றது, வெள்ளை துணியாக வருது, நீர் கட்டி இருக்கிறது, அடிக்கடி வயிறு வலி இருக்கிறது, அந்த மாதிரி லேடிஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஜென்ஸுக்கு வந்து உயிரணுக்கள் சொல்லுவாங்களேயே, உயிரணுக்கள் விந்து உயிரணுக்கள்ன்றது ஆணு பெண்ணு 2 பேர் ஒட்டாயமாக இருக்கிற போது அந்த உயிரணுக்கள் இருக்கிறது தான் அதில் குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதில் உயிரணுக்கள் வந்து பர்சன்டேஜ் ஒரு 60% மேலே இருந்தால் தான் கண்டிப்பாக சீக்கிரமாக சீக்கிரம் நடக்கும். சில பேருக்கு 40, 35, 25, சில பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, சில பேர் அவங்கவுங்க பழக்கம் இருக்கும்.
புரியுதா? அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு கண்டினியூவாக ஒரு மருந்து மாத்திரை அந்த மாதிரி கண்டினியூவாக 2 பேர் சாப்பிட்ணும். ஆணோ பெண்ணோ 2 பேர் நான் நாடி பிடிச்சி பார்த்து மருந்து கொடுப்பேன். அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் நிற்க வேண்டிய யோகம் இருக்குது. ஒன்றும். ரெண்டாவது தாயத்தை சொல்லுவாங்க இல்லையா, தாயத்தை மூலியமாக 2 பேருக்கு குழந்தை பாக்கியம் நிற்கிற மாதிரி, குழந்தை பாக்கியம் நின்று நம்ம கட்டினதுக்கு அப்புறமா குழந்தை பாக்கியம் நிற்கிற மாதிரி, சந்தானம் சீக்கிரமாக சீக்கிரமாக நடக்கிற மாதிரி கூட ஒன்று இருக்குது. அதே மாதிரி வெத்தலை இருக்கு இல்லையா, வெத்தலில் வெல்லம் வச்சு அந்த மந்திரம் எழுதி அந்த அம்மாவுக்கு அது மேலெல்லாம் மந்திரமெல்லாம் எழுதி அந்த வெத்தலை அந்த வெல்லம் வச்சுது எழுதி அந்த அம்மா கொடுத்தோம்னா அந்த அம்மா அப்படியே வச்சு வாயில் மின்னி சாப்பிட்டு மெழுங்கிட்டாங்கன்னா அந்த பாக்கியம் கூட குழந்தை பாக்கியம் கூட நிற்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 3 விதமாக நம்மள்கிட்ட குழந்தை பாக்கியம் நிற்கிறதுல இருக்குதையா. தாயத்து மூலியமாக ஒன்றும் வெத்தலை போட்டு வெத்தலை போட்டு வெல்லம் போட்டு சாப்பிட்றதுல ஒன்று இருக்குது. அப்புறமா நாடியை பிடிச்சி அவங்க 2 பேருக்கு மருந்து விஷயமா வெத்தலை சொல்லுவாங்களே, வெத்தலில் மை போட்டு பார்த்து கூட அவங்களுக்கு எப்படி இருக்குதா குடும்ப வாழ்க்கை, மனுஷாந்தி, நிம்மதி, ஆறுதலாக, லக்ஷ்மி கட்டாட்சணம் வெத்தலில் மை போட்டு கூட பார்த்து